ஒரு விவசாயி மூங்கில் மரம் ஒன்று விதைய நடுறாரு. அதுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டே வர்றாரு. ஒரு வருஷம் கழிச்சு அந்த இடத்துல பாக்குறாரு, அந்த இடத்துல எதுவுமே முளைக்கல. அப்படியே 2வது வருஷத்தினுடைய இறுதியிலையும் பாக்குறாரு, அப்ப கூட எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இப்படியே நாட்கள் வருஷங்கள் போயிட்டே இருக்குது. 5வது வருஷத்தினுடைய இறுதியிலையும் பாக்குறாரு, அந்த இடத்துல எந்த ஒரு முளையுமே முளைக்கல. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, இத்தனை வருஷமா நீ இதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வரையே அதுல எந்த ஒரு மாற்றமும் தெரியுதில்ல அப்படின்றது உனக்கே தெரியுது. அப்போ ஏன் தேவையில்லாம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அதையெல்லாம் காதலி எடுக்காம அந்த விவசாயி அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிற வேலையை பார்த்துட்டே இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 6வது வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பாக்குறாரு, மண்ணை பிளந்து கொண்டு ஒரு முளை ஒன்று மேல வருது. அதுக்கு பிறகு வெறும் 6 வாரங்கள்ல கிட்டத்தட்ட 80 அடி உயரத்துக்கு அந்த மூங்கில் மரம் வளருது. இந்த 4-5 வருஷத்துல அந்த மூங்கில் மரம் வெளிப்படையான எந்த ஒரு மாற்றத்தையும் காட்டலண்டாலும் மண்ணுக்குள்ள தன்னுடைய வேர்களை வலிமைப்படுத்திட்டே இருந்திருக்கு. அதாவது அதனுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா வலிமைப்படுத்திட்டே இருந்திருக்கு. அதனாலதான் வெறும் 5 வாரங்கள்ல அதனால 80 அடி உயரம் வளர முடிந்தது. மெயின் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்டோரி, வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முயற்சிகள் உழைப்புகளுக்கு உடனே பலன் கிடைக்காமல் போகலாம். அந்த முயற்சிகள் எல்லாம் எங்களுக்குள்ள வேர் போல வலிமையாகி பொறுமையா கைவிடாம முயற்சியை நாம பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த மூங்கில் மரத்தை போல நாம மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையலாம்.